16 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக மலேசியாவிற்கு மான்செஸ்டர் யுனைடெட் கால்பந்து கிளப் வருகை தரவிருப்பது பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் கவனத்தை இன்று ஈர்த்தது. 13 முறை இங்கிலீஷ் பிரீமியர் லீக் சாம்பியன் பட்டத்தை வென்ற அந்த கிளப்பின் ரசிகராக அன்வார் திகழ்கிறார். மே 28ஆம் தேதியன்று புக்கிட் ஜாலிலில் தேசிய விளையாட்டரங்கில் ஆசியன் ஆல் ஸ்டார்ஸ் அணிக்கு எதிரான போட்டி குறித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அந்த கிளப்பின் அதிகாரப்பூர்வ பதிவை அன்வார் பகிர்ந்தார். அனைத்து ஆசியான் நாடுகளும் மான்செஸ்டர் யுனைடெட் குழுவுக்கு எதிராக ஒரு அணியாக இறங்குகின்றன. #ஆசியன் 2025 #GGMU என்று அவர் மான்செஸ்டர் யுனைடெட் பாடலான க்ளோரி க்ளோரி மேன் யுனைடெட்டுடன் எழுதி பகிர்ந்துள்ளார். ஆக கடைசியாக 2009ஆம் ஆண்டு மலேசியாவில் மான்செஸ்டர் யுனைடெட் கிளப் விளையாடியது. 2009ஆம் ஆண்டு ஜூலை 18 மற்றும் ஜூலை 20 ஆகிய தேதிகளில் புக்கிட் ஜாலிலில் தேசிய விளையாட்டரங்கில் மலேசியா அணியை 3-2 மற்றும் 2-0 என்ற கோல் கணக்கில் அந்த கிளப் வீழ்த்தியது. மே 30ஆம் தேதியன்று ஹாங்காங் மைதானத்தில் ஹாங்காங்கிற்கு எதிரான போட்டியிலும் மான்செஸ்டர் யுனைடெட் பங்கேற்கும்.